Hi, welcome you to Learn English. ஒரு சுச்சுவேஷன், அதாவது ஒருத்தரை பற்றி நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும். அதை இங்கிலீஷில் சொல்லணும். அவர் உங்கள் ஃப்ரெண்டு, அவர் ஒரு கார் வச்சுருக்கிறாரு, அவர் இப்போ தான் ஒரு புது தொழில் ஆரம்பித்தார் அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்லணும். இஸ், ஹேஸ், ஹாவ், அப்புறம் ஸ்டார்டட், இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை டெய்லி ரொட்டீன்ஸில் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். பார்க்குறதுக்கு டிஃபிகல்ட் மாதிரி தெரியும், பட் நீங்கள் சொல்லி பாருங்களேன், உங்களால் அந்த சுச்சுவேஷனை சொல்ல முடியும். அவர் எனது நண்பர், ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், இதை சொல்ல மாட்டோமா? அதே மாதிரி அவர் ஒரு கார் வைத்திருக்கிறார், அந்த வைத்திருத்தல் அப்படிங்கிறதுக்கு ஹேஸ். சிங்குலர் வந்துச்சுன்னா ஹேஸ், அதாவது ஒருமை வந்துச்சுன்னா ஹேஸ், பன்மை வந்துச்சுன்னா ஹாவ். ஹீ ஹேஸ் அ கார். அந்த ஹேஸுக்கு பதிலாக சொந்தமாக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓன்ஸ் அந்த வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். ஹீ ஓன்ஸ் எ கார், அவர் ஒரு கார் சொந்தமாக வச்சுருக்கிறாரு. ஹீ ஹேஸ் ஸ்டார்டட் எ நியூ பிஸ்னஸ் ரீசெண்ட்லி, சமீபத்தில் ஒரு புதிய தொழில் ஆரம்பித்தார். ஹீ ஹேஸ் ஸ்டார்டட் எ நியூ பிஸ்னஸ் ரீசெண்ட்லி. ஓகே, இப்போ ரீசெண்டாக நடந்ததுனால அந்த செயல், அந்த ஆக்ஷனை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஹீ ஹேஸ் ஸ்டார்டட் எ நியூ பிஸ்னஸ் ரீசெண்ட்லி. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பி வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம், இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸில் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அதே ஹேஸை கீழே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ ஹேஸ் ஸ்டார்டட். ஹீ ஹேஸ் அ கார் அப்படின்னா கார் வைத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ரெஃபர் ஆகுது. இஸ், ஆர், ஆம், இது எல்லாமே பி வெர்ப்ஸ்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன அர்த்தம்? இருக்கிறது, இருத்தல், இருப்பது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஹேஸ், ஹாவ், ஹேட், கொண்டிருத்தல், வைத்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். Have started, has given, இந்த டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ஸ்டார்டட், கிவன் அப்படிங்கிற அந்த வேர்ப்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இன்னொரு சுச்சுவேஷன் நான் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் இந்த பி வேர்ப் யூஸ் பண்ண போகிறீங்க, ஹேஸ், ஹாவ் யூஸ் பண்ண போகிறீங்க. ஹை, வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அனதர் சுச்சுவேஷன், இதில் ஆர் யூஸ் பண்ண போகிறீங்க, ஹேஸ், ஹாவ் யூஸ் பண்ண போகிறீங்க, ஸ்டடீட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்கிறீங்க, மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கின்றனர், அவங்க எல்லாருமே அவங்களோட பேக்கை வச்சுருக்காங்க, அவங்க எல்லா பாடங்களையும் படிச்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ட்ரை பண்ணுங்கள், தப்பு வந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்த பிறகு அதை திருத்திக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் கரெக்டாக சொல்ல முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுலேயும் நம்ம பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹாவ் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹாவ் அப்படிங்கிறது தே ஹாவ் தேர் பேக்ஸ், இந்த சென்டென்ஸில் வைத்திருத்தல், கொண்டிருத்தல் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. அடுத்த சென்டென்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு ஹெல்பிங் வேர்பாக வருது. தே ஹாவ் ஸ்டடீட் ஆல் லெசன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் கிளாஸ் ரூம், அந்த ஆர் அப்படின்னா இருக்கின்றனர், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் கிளாஸ் ரூம். தே ஹாவ் தேர் பேக்ஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இமேஜினரி சிச்சுவேஷன், உங்களுடைய மகள் தற்போது பள்ளியில் இருக்கிறார், உங்களோட டாட்டர் ஸ்கூலில் இருக்காங்க, அவங்க சில நிமிடங்கள், அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க, அவங்கக்கிட்ட வீட்டோட சாவி இருக்குது, இதை நீங்கள் சொல்லணும். இஸ், கால், இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மை டாட்டர் இஸ் இன் ஸ்கூல் நவ். நவ் அப்படின்னா இப்போது. ஸோ இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. மை டாட்டர் இஸ் இன் ஸ்கூல் நவ். ஷி ஹேஸ் கால்ட் மீ எ ஃபியூ மினிட்ஸ் பேக். எ ஃபியூ மினிட்ஸ், சில நிமிடங்கள், அந்த ஏ கண்டிப்பாக இருக்கணும். எ ஃபியூ மினிட்ஸ் பேக். she has the key of home. ஸோ இந்த ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தையுடைய யூசேஜ் பாருங்கள். ஸோ மிடில் இருக்கிற சென்டென்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வருது, லாஸ்ட் சென்டென்ஸில் வைத்திருத்தல், கொண்டிருத்தல் அப்படிங்கிற மீனிங்கில் வருது. ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருக்கேன், அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி பேச போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆன்சர் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ட்ரை பண்ணால் தான் எந்த இடத்துல மிஸ்டேக் வருது, எந்த இடத்துல டவுட் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னொரு சிச்சுவேஷன் பாருங்கள், உங்களுக்கு அன்றைக்கி ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த வேலையில் பாதியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும்.
இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். எனக்கு இன்றைக்கி ஒரு வேலை இருக்குது. ஐ ஹாவ் அ ஒர்க் டுடே. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட். ஐ ஹாவ் டன். இந்த கம்ப்ளீட்டட், டன். கம்ப்ளீட்டட் அப்படின்னா முடிச்சிட்டேன். டன் அப்படின்னா செய்து விட்டேன். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் half of the work an hour before. HOUR, hour அப்படின்னு சொல்லக்கூடாது, H silent. An hour before. I have completed, I have done half of the work an hour before. Now, இப்போது I am in office. ரொம்ப சிம்பிள். நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன், அதாவது அந்த ஸ்டார்டிங் சென்டென்ஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். ஸ்போக்கன் டெவலப் பண்ணுறதுக்கு ரிட்டன், ரீடிங், லிசனிங் இந்த 3 ஸ்கில்லையும் டெவலப் பண்ணணும். அப்போ தான் சைமல்டேனியஸாக ஸ்போக்கன் கேஷுவலாக டெவலப் ஆகும். இப்போ இன்னொரு சிச்சுவேஷன். நீங்கள் இன்னொருத்தட்டு சொல்கிறீங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அவர் நேர்காணலை அட்டன் பண்ணிட்டார். நேர்காணலுக்கு இங்கிலீஷில், ஸோ முக்கியமான வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அதுவும் இம்பார்ட்டண்ட். அவர் நேர்காணலை அட்டன் பண்ணிட்டார். அவர் இப்போ பாதுகாப்பாக இருக்கிறாரு, அதாவது அவருக்கு வேலை கண்டிப்பாக கிடச்சிடும் அப்படின்னு அர்த்தம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்கிற மாதிரி அப்போ யூ அப்படிங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறோம். யூ அப்படின்னா நீ, நீங்கள், ரெண்டுக்குமே யூ தான். யூ ஹாவ் அ சான்ஸ். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. யூ ஹாவ் அ சான்ஸ். நீங்கள் ஒரு வாய்ப்பு வைத்திருக்கிறீர்கள். யூ ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். யூ ஹாவ் அட்டெண்டட் த இன்டர்வியூ. INTER, அந்த ஆர் சைலண்ட், அதனால் இன்டர்வியூ அப்படின்னு தான் சொல்லணும். யூ ஹாவ் அட்டெண்டட் த இன்டர்வியூ. யூ ஆர் சேஃப் நவ். இப்போ நீங்கள் சேஃபாக இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும். இந்த எக்ஸசைஸில் ஒரு சிச்சுவேஷன் நான் கொடுத்தேன். அந்த சிச்சுவேஷனில் பி வேர்ப் யூஸ் பண்ணிங்க, அதாவது இஸ், ஆர் யூஸ் பண்ணிங்க. இஸ் சிங்குலருக்கு யூஸ் பண்ணிங்க, ஆர் ப்ளூரல் பன்மைக்கு யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஹேஸ், ஹாவ் இதை யூஸ் பண்ணோம். ஹேஸ் சிங்குலர், ஹாவ் ப்ளூரல். இந்த யூ அப்படிங்கிற வார்த்தை நீ, நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான். சிங்குலராக இருந்தாலும் யூ வந்து ப்ளூரலாக கன்சிடர் பண்ணணும். அதனால் ஹாவ் யூஸ் பண்ணணும். யூ அப்படிங்கிற வார்த்தை மாதிரியே தான் ஐ அப்படிங்கிற வேர்டும். ஐ சிங்குலர் தான், பட் ஹாவ் தான் யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஹேஸ், ஹாவ் ப்ரெசன்ட் டென்ஸ், ஹேட் பாஸ்ட் டென்ஸ். இந்த ஹேஸ், ஹாவ் வைத்திருத்தல், கொண்டிருத்தல் அப்படிங்கிற மீனிங்கும் கொடுத்துச்சு. அதே சமயத்தில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.